நிறைய பேர் கேட்கிற கேள்விக்கு எனக்கு பதில் இல்லை ஆண்டவரே, சொல்றதுக்கு ஆன்சர் இல்லை ஆண்டவரே. ஏன்னா என் காத்திருக்குதல் தான் ரொம்ப லாங்கா இருக்கிறது, ரொம்ப காலங்களா இருக்கிறது. ஆனா இனி எப்ப ஆண்டவரே நான் பதில் சொல்ல போறேன்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ பதில் மாத்திரம் இல்ல, அவருக்கு பொருத்தனை செய்ய வேண்டிய ஒரு நேரம் வரப்போகிறது, காலம் வரப்போகிறது என்று சொல்லி நம்புற பிள்ளைங்க. உன்னை விடுவாரா? உன்னை கைவிடுவாரா? காத்திருக்கிற நீ வெட்கப்பட்டு போவியா? காத்திருக்கிற நீ வெட்கத்தை பார்ப்பியா? இல்ல, காத்திருக்கிற உன்னை தூக்கி எடுத்து, எல்லாரும் சொல்லுங்க தூக்கி. ஆனா பைபிள் சொல்லி என் அழுகையை அவர் கேட்டா, அப்ப என் அழுகையில கூட சத்தம் இருக்கிறது. உன் அழுகையில இருக்கிற சத்தம் மனுஷனுக்கு புரியாது, மனுஷனுக்கு தெரியாது. ஆனா உன் அழுகையில இருக்கிற சத்தம், நீ எப்படி சூழ்நிலைகளில நீ அழுது கொண்டிருக்கிறாய், நீ கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாய் என்கிற அந்த சத்தம் அவருக்கு கேட்டுச்சான். ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? சில விஷயத்தை உனக்குள்ளேயே போட்டு போட்டு போட்டு, சில காரியத்தை உனக்குள்ளேயே போட்டு போட்டு நீ புலம்பிட்டு இருக்கிறப்பா, அழுதுகிட்டு இருக்கிறப்பா, அதுல இருந்தெல்லாம் உன்னை தூக்கி கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசு இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஏன்னா என் பக்கமே ஒருத்தர், ஐயா, அவர் அசைக்க எவனால முடியும்? அவரை மாற்ற எவனால முடியும்? அவர் வார்த்தையை திருப்ப எவனால முடியும்? அவர் செய்வதை தடுக்க எவனால முடியும்? அவரே உன் பக்கமாய் சாய்ந்தே. வல்லமையுள்ள தேவா, வல்லமையுள்ள தேவா, வாரங்களின் மன்னவனே, எல்லா வாரங்களின் புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். இம்மானுவேலன் பக்கத்தில், எபினேசரின் பக்கத்தில், தனிமை என் வாழ்வில் இல்லை, குறைவும் என் வாழ்வில் இல்லை. முடிந்தது, இதுக்கு மேல என்னால முடியாது உட்கார்ந்து போல உங்க அழகான கண்கள் என்னை கண்டதே. என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்டு
ஏசப்பா. ஓ நீர் என்னை கண்டீரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லும் ஏசப்பா, அழகான கண்கள் என்னை கண்டதால தான் ஏசப்பா. என்னால முடியாது, நான் இருக்கும் பொழுது நீர் என்னை வழி நடத்தி என்னை கொண்டு வந்தீர் ராஜா. பாவியான என் மேல உங்க கண்கள் பட்டது. சொல்லும் எல்லாம் உள்ளத்தினால் இந்த அழகான கண்கள் என்னை கண்டதால ஏசப்பா. முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே. ரெண்டு கரங்களையும் பரலோகத்துக்கு நேரே உயர்த்தி உண்மையான தெய்வத்தை, அந்த நேசர உள்ளத்தின் ஆழத்தில் நேசப்பா, நான் உயிர் வாழ்கிறது உங்க கிருபையினால தான் ராஜா. கண்கள் என்னை கண்டதாலே இயேசுவே. முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உம் அழகான கண்கள். ரெண்டு கரங்களை உயர்த்தி இந்த தேவனை மகிமைப்படுத்தலாம். முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே. முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண். எத்தனை பேர் சொல்ல முடியும் உண்மையாகவே ஏசப்பா என்னை பார்த்ததுனாலதான் நான் உயிர் வாழ்கிறேன் சொல்றவங்க எல்லாம் ஓ இருதயத்தின் ஆழத்திலிருந்து முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு கரங்களை உயர்த்தி சப்பா, அழகான கண்கள் என்னை கண்டதாலதான் நான் உயிரோடு இருக்கிறேன் ராஜா. நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே. முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே. முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே. முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே சப்பா. முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இவரே நல்ல நேசர், என்றுமே தாங்கி என்னை நடத்துவார். இவரே நல்ல நேசர், என்றுமே தாங்கி என்னை நடத்துவார். தீமைகள் சேதங்கள் சேரா என்னை காத்திடுவார். சொல்லுவோமா? தீமைகள் சேதங்கள் சேரா என்னை காத்திடுவார். என் இன்ப துன்ப நேரம்
நான் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். நான் நம்பிடுவேன், பாரில் உம்மை சார்ந்திடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி ஆமென். அப்படியே எல்லார் கண்களை மூடி தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகும்போது தேவ கிருபை நம்மை மூடற்ற எல்லார் கண்களை மூடி. தேங்க்யூ ஜீ. என்னோடிருப்பேன் என்று சொன்ன தேவனவர் என்னை கைவிடாமல் இம்மட்டும் காக்கும் தேவனவர். என்னோடிருப்பேன் என்று சொன்ன தேவனவர் என்னை கைவிடாமல் இம்மட்டும் காக்கும் தேவனவர். இயேசு என் பக்கத்தில், நேசாரின் பக்கத்தில், நாளை குறித்த கவலை இல்லை, எதை குறித்த பயமும் இல்லை. இம்மானுவேலன் பக்கத்தில், எபினேசரின் பக்கத்தில், தனிமை என் வாழ்வில் இல்லை, குறைவும் என் வாழ்வில் இல்லை. என்னை அழைத்த தேவன் என்றும் உண்மையுள்ளவர், வாக்கு தத்தம் செய்ததை நிறைவேற்றும் தேவனவர். என்னை அழைத்த தேவன் என்றும் உண்மையுள்ளவர், வாக்கு தத்தம் செய்ததை நிறைவேற்றும் தேவனவர். உன்னதர் என் பக்கத்தில், உத்தமர் என் பக்கத்தில், தோல்வி எனக்கு இல்லையே, ஏமாற்றம் என்றும் இல்லையே. உன்னதரின் பக்கத்தில், உத்தமரின் பக்கத்தில், எனக்கு இல்லையே, ஏமாற்றம் என்றும் இல்லையே. இரட்சகரின் பக்கத்தில், கண்மலையின் பக்கத்தில், பரிசுத்தரின் பக்கத்தில், பரிகாரியன் பக்கத்தில், துருகம் என் பக்கத்தில், கேடகம் என் பக்கத்தில், என் இயேசு என்னோடு, என் இயேசு என்னோடு, என் இயேசு என்னோடு என்றோ, என் இயேசு என்னோடு, என்னோடு. Come on. என் இயேசு என் பக்கத்தில், நேசர் என் பக்கத்தில், நாளை குறித்த கவலை இல்லை, எதை குறித்த பயமும் இல்லை. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என் பக்கம். எல்லாரும் சொல்லுங்கப்பா, கர்த்தர் என் பக்கம். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் என் பக்கம். சொல்லுங்க, அந்த வார்த்தையை விசுவாசத்தோடு சொல்லுங்க. உங்க ஆத்மாவை பார்த்து சொல்லுங்க, இருதயத்துல கை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் என் பக்கம். ஆமென். ஒரு அலையில சொல்லுவோமா? ஆமென். எப்பண்டா என் பக்கம் காத்து வீசும், எப்பண்டா என் பக்கம் அற்புதம் நடக்கும், எப்பண்டா எனக்கு ஒரு நல்ல செய்தி கேட்கும், எப்பண்டா எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், எப்போ எனக்கு ஒரு உயர்வு வரும், எப்போ என் ஆண்டவர் என்ன தூக்கி நிறுத்துவார், என்னுடைய வெளிச்சம் எப்போ வீசும், என் வெளிச்சம் எப்போ உதிக்கும், என் வாசனை எப்போ வீசும்,
இப்படிப்பட்ட ஒரு நிலையில ரொம்ப காலம் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளை இந்த வார்த்தையை கேட்கும்போது எப்ப என் பிசினஸ்ல சக்சஸ் வரும், எப்ப என் ஊழியத்துல இன்னும் ஒரு மேன்மையும் உயர்வையும் நான் காண முடியும், என்னுடைய வேலையில இன்னும் ஒரு அடுத்த நிலைமைக்கு நான் எப்ப வரப்போகிறேன், என்னுடைய பொருளாதாரத்துல இன்னும் ஒரு அடுத்த நிலைமைக்கு எப்ப வரப்போகிறேன். ஆனா காத்திருக்கிறேன். எப்படி காத்திருக்கிறேன்னா, பொறுமையோடு என் ஆண்டவர் எனக்கு கிரியை செய்வாரா, என் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வாரா, எனக்கு என் ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவாரா, என்னுடைய சரீரத்துல ஒரு பலத்துக்காக, ஒரு விடுதலைக்காக, ஒரு சுகத்திற்காக நான் காத்திருக்கிறேன். என் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வாரான்னு காத்திருக்கிற தேவ பிள்ளையே, நம்பிக்கை அற்று போயிருக்கும், ஒருவேளை சில காரியங்கள்ல விசுவாசமே தளர்ந்து போயிருக்கும், ஆனாலும் என் ஆண்டவர் எனக்காக செய்வார் என்று அந்த ஒரு நம்பிக்கை எனக்குள்ளாக இருக்கிறது. காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், உன் பக்கமாய் வர ஒருவர் ரெடி ஆயிட்டா, உன் பக்கமாய் வர ஒருவர் காத்திருக்கிறார். உன் பக்கமாய் விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கை தட்டி ஆமாண்டவரே என் பக்கமாய், இதற்காக தானே காத்திருந்தேன் ஆண்டவரே, என் தேவன் எனக்காக அவர் பெரிய காரியங்களை செய்வார், என் வாழ்க்கையில் இருக்கிற சிறை இருப்புகளை மாற்றுவார், என் குடும்பத்தில் இருக்கிற கண்ணீரை மாற்றுவார், என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கங்களை மாற்றுவார், என் கண்ணீரை அவர் துடைப்பார். இதற்காகத்தான் நான் காத்திருக்கிறேன். ஆனா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தையை கேட்கும் போதே நம்பு, இனி உன் பக்கமாய் ஒருவர் நிற்க, உன் பக்கமாய் வர ஒருவர் அவர் ரெடி ஆயிட்டார். நீ நம்புற பிள்ளைங்க ஒரு அரை நிமிஷமாவது கையை தட்டு. Come on people, உன் பக்கமாய் வர ஒருவர் காத்திருக்கிறார், உன் பக்கமாய். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, எதுலெல்லாம் காத்திருக்கிறீங்களோ, எதெல்லாம் அப்படியே எதிர்பார்த்து இருக்கிறீங்களோ, அதிலெல்லாம் தேவன் உனக்காக. அதான் ஆண்டவருடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது. சங்கீதம் 40 கர்த்தருக்காக பொறுமையுடன் நான் காத்திருந்தேன், பொறுமையோடு காத்திருந்தேன், ரொம்ப பொறுமையோடு காத்திருந்தேன். என் ஆண்டவர் எனக்காக நிச்சயமாய் செய்வார். உலகம் 1000 பேசட்டும், உலகம் 1000 தூசிக்கட்டும், உலகம் 1000 நகைத்து கொள்ளட்டும், உலகம் என்ன தள்ளி விடட்டும், ஆனாலும் கர்த்தருக்காக நான் பொறுமையோடு, எனக்காக அவர் கிரியை செய்வார், எனக்காக அவர் இறங்குவார், எனக்காக. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உண்மையில் மனதிருக்கும்படி அவர் எழுந்திருப்பார். அவர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள், அவருக்கு காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவது இல்லை. நான் காத்திருக்கிறேன், நிச்சயமாய் என் பக்கமாய் என் தேவன் எனக்கு செவி கொடுப்பார் என்று காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி. இந்த வார்த்தையை கேட்கும் போதே உன் காத்திருக்குதல் இன்னைக்கு அற்புதமாய் மாறட்டும். உன்னுடைய காத்திருக்குதல் உனக்கு அற்புதங்களை இன்னைக்கு கொண்டு வருவதாக. எத்தனை பேர் காத்திருக்கிறீங்க? சும்மா காத்திருக்கிறது இல்ல, பொறுமையோடு ரொம்ப காலம் காத்திருக்கிறது. ஆமென், ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, ரொம்ப நாள் காத்திருந்துட்டீங்களா? விடுதலைக்காக, சுகத்துக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக, ஒரு அற்புதத்துக்காக ரொம்ப காலம் காத்திருக்கிறேன், பொறுமையோடு காத்திருக்கிறேன். என்ன பார்த்து அநேகர் பைத்தியம் சொல்றாங்க, அநேகர் அறிவில்லைன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு இருக்கிறது, நான் கர்த்தருக்காக காத்திருக்கிறேன். அவர் எனக்கு எப்பொழுது கிரியை செய்வார் காத்திருக்கிறேன். அவர் எப்பொழுது எனக்கு இறங்குவார் நான் காத்திருக்கிறேன். ஏன்னா அவர் யார் என்பது எனக்கு தெரியும். அதனால நான் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். அதனால நான் காத்திருக்கிறேன். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிறைய பேர் கேட்கிற கேள்விக்கு எனக்கு பதில் இல்லை ஆண்டவரே, சொல்றதுக்கு ஆன்சர் இல்லை ஆண்டவரே. ஏன்னா என் காத்திருக்குதல் தான் ரொம்ப லாங்கா இருக்கிறது, ரொம்ப காலங்களா இருக்கிறது. ஆனா இனி எப்ப ஆண்டவரே நான் பதில் சொல்ல போறேன்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ பதில் மாத்திரம் இல்ல, அவருக்கு பொருத்தனை செய்ய வேண்டிய ஒரு நேரம் வரப்போகிறது.
காலம் வரப்போகிறது என்று சொல்லி நம்புற பிள்ளைங்க, எஸ், தாவீது சொல்லுவார், என் இக்கட்டில் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய பொருத்தனைகளை நான் உமக்கு செலுத்துவேன். ஆமென். பொறுமையோடு காத்திருந்தேன். இப்ப காத்திருக்கிறோம். என் தேவன் எனக்காக நீதி செய்வார், என் தேவன் எனக்காக வழக்காடுவார், என் தேவன் எனக்காக எழுந்தருளுவார், என் நீதியை வெளிச்சத்தை போல, என் நியாயத்தை பட்டை பகலை போல என் தேவன் விளங்க பண்ணுவார் என்று நான் அவருக்காக பொறுமையோடு காத்திருக்கிறேன். இன்னைக்கு என் நியாயம் எடுபடவில்லை, என் நீதி வெளிப்படவில்லை, எல்லாருடைய காரியங்கள் என் மனுஷன் தலைமையில ஏறி போகிற மாதிரி இருக்கிறது. ஆனா காத்திருக்கிறேன், ஒரு நாள் வரும் என் தேவன் என் நியாயத்தை வெளிப்படுத்துவார். பொறுமையோடு காத்திருக்கிறேன். எத்தனை பேர் அரராத் உங்களை பார்த்து கேட்கிறேன், பொறுமையோடு நான் காத்திருக்கிறேன் சில காரியத்துக்கா. இந்த வீடியோல பாக்குறவங்களை பார்த்து சொல்றேன், பொறுமையோடு நான் காத்திருக்கிறேன். டாக்டர்ஸ் கை விட்டுட்டாங்க, மனுஷர்கள் என்னை விட்டுட்டார்கள், ஆனாலும் பொறுமையோடு காத்திருக்கிறேன். உலகம் தானே என்ன விட்டுச்சு, என் ஆண்டவர் என்ன விடவே இல்லையே, அவர் என் பட்சத்தில் இருக்கிறார் தானே. ஆண்டவரே, உமக்காக பொறுமையோடு காத்திருக்கிறேன். ஆண்டவரே, பொறுமையோடு காத்திருக்கிறேன். என்னால சில காரியத்துல எழுந்து ஃபைட் பண்ண முடியும், சில நேரத்தில் என்னால என்னால வாக்குவாதம் பண்ண முடியும், என்னால சில காரியங்களை நின்று யுத்தம் பண்ண முடியும். என் பக்கம் ரைட்ஸ் இருக்கிறது, என் பக்கம் நியாயம் இருக்கிறது. ஆனா நான் உமக்காக பொறுமையோடு காத்திருக்கிறேன். நான் செய்கிறதை விட நீர் எனக்காக செய்வீர் என்று காத்திருக்கிறேன். ஆமென். எத்தனை பேர் பொறுமையோடு காத்திருக்கிறீங்க? சத்தமா ஒரு ஆமென். பொறுமையோட கர்த்தருக்காக. அதாவது எப்படின்னா, சும்மா கிடையாது அந்த காத்திருக்குதல். மால் காராபு ஷட். இப்போ ஒரு கோழி முட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது என்ன நடக்கும்னா, மால் காராபு ஷட்டா, அது முட்டை கோழி அடகாக்கும் போது அந்த குஞ்சு அங்க முட்டைக்குள்ள உருவாயின பிறகு அந்த ரைட் டைம்ல அது வெளியே வர ரெடி ஆகும். கரெக்டா இல்லையா? சொல்லுங்கப்பா. அம்மாவா இல்லையா? சொல்லுங்கப்பா. அந்த முட்டையில இருந்து வெளியே வருகிறத சில காரியங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. பொறுமையோடு காத்திருக்கிறது, நான் எப்ப வெளியே வருவேன், ஆமென், எப்போ ஆண்டவர் எனக்கு வெளிச்சத்துல கொண்டு வருவார், காத்திருக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? பொறுமையோடு காத்திருந்த உனக்கு வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என் பக்கமாய் சாய்ந்து. ஒரு அலையில சொல்லக்கூடாதா? அவர் என் பக்கமாய். எல்லாரும் சொல்லுங்க, என் பக்கமாய். நம்புற பிள்ளைங்க கை வைத்து சொல்லுங்க, அவர் என் பக்கமா. என் பக்கம். எல்லாரும் சொல்லுங்க, என் பக்கம். எதுல நம்ம உரிமை கொள்றோமோ தெரியாது, ஆனா நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நம்ம பக்கம். இனி சாய வேண்டிய ஒரு நேரம். நீ காத்திருந்த அந்த காத்திருப்புகளில், நீ காத்திருந்த அந்த காரியத்தில் ஆண்டவர் உன் பக்கமாய் சாஞ்சிட்டார் என்று நம்புற பிள்ளைங்க நல்ல கைகளை உயர்த்தி ஆமென், ஹல்லேலூயா. அவர் என் பக்கமாய் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதல கேட்டார். நீ தமிழ் பைபிள் இருக்குது, ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா என் அழுகையை அவர் கேட்டார். அழுகைய கண்டார்னு பாப்போம். ஒருத்தர் அழுகிறான்னா அதை பார்க்கறதுக்கு நம்ம முடியும், ஆனா பைபிள் சொல்லி என் அழுகையை அவர் கேட்டார். அப்போ என் அழுகையில கூட சத்தம் இருக்கிறது. உன் அழுகையில இருக்கிற சத்தம் மனுஷனுக்கு புரியாது, மனுஷனுக்கு தெரியாது.
ஆனா உன் அழுகையில் இருக்கிற சத்தம், நீ எப்படி சூழ்நிலைகளில நீ அழுது கொண்டிருக்கிறாய், நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய் என்கிற அந்த சத்தம் அவருக்கு கேட்டுச்சான். ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? எத்தனை பேர் நம்புறீங்க? காத்திருந்த உனக்கு முதல் வசனம் சொல்லுங்க, உன் பக்கமாய் கர்த்தர் சாய்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் பக்கமாய் கர்த்தர் சாய்கிறார். கொஞ்சம் ஒரு ஆமென் சொல்லணும், உற்சாகமா சொல்லணும். என் பக்கம் அவர் சாஞ்சிட்டார் நம்புற பிள்ளைங்க, என் பக்கம் அவர் சாஞ்சிட்டார்னா ஆமென். என்னிடமாய் சாய்ந்து இல்ல சொல்லுங்க, யோசித்து பாருங்க. வசனத்தை சும்மா வார்த்தையா படிச்சுட்டு போயிடக்கூடாது. என் இடமாய் சாய்ந்தாரா? எவ்வளவோ பெரிய தேவன். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி என்று சொன்ன தேவன். இதோ இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் என்னிடமாய் சாய்ந்துனா கர்த்தர், அதான் தாவீது இன்னும் அழகாய் சொல்வார், அவரை எப்பொழுதும், கர்த்தரை நான் எப்பொழுதும் என் வலது பார்சத்தில் நான் அவர் இருக்கிறபடினால் நான் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, சத்தமா ஒரு ஆமென் சொல்லணும். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடினால் கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஏன்னா என் பக்கமே ஒருத்தர். ஐயா, அவர் அசைக்க எவனால முடியும்? அவரை மாற்ற எவனால முடியும்? அவர் வார்த்தையை திருப்ப எவனால முடியும்? அவர் செய்வதை தடுக்க எவனால முடியும்? அவரே உன் பக்கமாய் சாய்ந்தே. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பொறுமையோட காத்திருந்த ஆண்டவரே, பொறுமையோட காத்திருந்த. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பொறுமையோட காத்திருந்தேன். காத்திருந்தா என்னைக்குமே ஆமென். காத்திருக்கிறவர்களுக்கு எப்பவுமே ரொம்ப விசேஷமான நன்மைகளை தான் கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுங்க, முதல்ல காத்திருந்த உனக்கு உன் பக்கமாய் சாய வேண்டிய ஒருவர் சாயிறார். ஆமென். என் பக்கமா, எல்லாம் சொல்லுங்க, என் பக்கமாய். சத்தமா சொல்லணும், என் பக்கமாய். சத்தமா, என் பக்கமாய். ஆமென். என் பக்கமாய் சாய்ந்தார். அடுத்தது, என் கூப்பிடுதலை கேட்டார், என் ஆளுகையை கேட்டார். ஆளுகையை ஒருத்தர் கேட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் ஆளுகையை கேட்டார். ஒரு உன் ஆளுகையில கூட பிரேயர் இருக்கு. உன் ஆளுகையில கூட சில நேரங்கள்ல ஜெபம் பண்ண முடியாது, ஆனா கண்ணீர் வரும் பார், அது பெரிய ஜெபம். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த ஆளுகையை அவர் கேட்டார் என்று காத்திருந்த உன்னுடைய வாழ்க்கை, உன் ஆளுகை அவர் கேட்டார் என்று நம்புற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அந்த வலி தாங்க முடியாம நீ அழுது கொண்டிருக்கிறப்பா, அந்த துக்கம் தாங்க முடியாம நீ அழுது கொண்டிருக்கிறப்பா, அந்த நெறிந்த நாணலை போல மங்கி எறிகிற திரியை பார்த்து நீ அழுது கொண்டிருக்கிறாய்ப்பா, என் விளக்கு அணைஞ்சிரும் சொல்லி அழுது கொண்டிருக்கிறாய்ப்பா, என் ஆண்டவர் அதை கேட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் கேட்டுட்டார்னா நெறிந்த நாணலை அவர் முறியாமல், மங்கி எறிகிற திரியை அணைய பண்ணாமல், இன்னைக்கு மறுபடி உன் விளக்கை ஏற்றி உன்னை மறுபடி மகிமையில் நிறுத்துவா என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி அப்பாவுக்கு come on right now. Amen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் அழுகையை அவர் கேட்டார். Amen. அடுத்தது, காத்திருந்த உனக்கு பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து, காத்திருந்த உன்னை அவர் தூக்கி எடுப்பார். எல்லாரும் சொல்லுங்க, தூக்கி. எத்தனை பேர் நம்புறீங்க? காத்திருக்கிற உன்னை விடுவாரா? உன்னை கைவிடுவாரா? காத்திருக்கிற நீ வெட்கப்பட்டு போவியா? காத்திருக்கிற நீ வெட்கத்தை பார்ப்பியா? இல்ல, காத்திருக்கிற உன்னை தூக்கி எடுத்து, எல்லாரும் சொல்லுங்க, தூக்கி. ஆமென். உன்னை தூக்கி எடுப்பாரா? காத்திருக்கிற உன்னை அவர் தூக்கி எடுக்கிற நேரம்.
உன் பலவீனத்திலிருந்து, உன் வியாதியிலிருந்து, உன் சாபத்திலிருந்து, அவமானங்களிலிருந்து, மனுஷனுடைய கண்ணிகளிலிருந்து, தீய காரியங்களிலிருந்து, தீயிலையும் தண்ணீரிலும் இருந்து, சிங்க கெபியிலிருந்து உன்னை அவர் தூக்கி எடுத்து, எத்தனை பேர் நம்புறீங்க தூக்கி எடுப்பார்? அந்த சாபமான வியாதியிலிருந்து, அந்த சாபமான தரித்திரத்திலிருந்து, அந்த இழப்புகளில் இருந்து காத்திருக்கிறேன்பா, உமக்காக காத்திருக்கிறேன். உன்னை தூக்கி எடுத்து, எல்லாரும் சொல்லுங்க தூக்கி, எல்லாரும் சொல்லுங்க தூக்கி. ஆமென். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமந்தீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்தி. தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். எல்லாரும் சாசையாய் தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், பயமின்றி வாழ்ந்தி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க தூக்கி எடுப்பார். எதெல்லாம் தூக்கி எடுக்கணுமோ கை உயர்த்துங்க. ஆமா ஆண்டவரே, இந்த குழியிலிருந்து நான் வெளியே வரணும், இந்த போராட்டத்திலிருந்து நான் வெளியே வரணும், இந்த கண்ணிகளிலிருந்து நான் வெளியே வரணும், எனக்கு எதிராய் பின்னப்பட்ட வலைகளிலிருந்து நான் வெளியே வரணும், எனக்கு எதிராய் ஆண்டவரே சுற்றிலும் இருக்கிற பொய் நாவுகளினை சூழ்ந்திருக்கிற அந்த நாவுகளிலிருந்து நான் வரணும் ஆண்டவரே. எனக்கு எதிராய் தொடரப்பட்ட பொல்லாத காரியங்கள் மேல அந்த வழக்குகளிலிருந்து நான் வெளியே வரணும் ஆண்டவரே. யார் என்னை விடுவிக்க முடியும்? எத்தனை பேர் நம்புறீங்க உன்னை விடுவிக்க வருவார்? இன்னைக்கு உன் பக்கமாய் வந்திருக்கிறார், உன்னை தூக்கி எடுத்து எந்த நிலையில இருந்தாலும். எத்தனை பேர் நம்புறீங்க என்னை தூக்கி எடுக்க ஒருவர் இருக்கிறார்? என்னை கைவிட மாட்டார், என்னை தூக்கி எடுப்பா, என்னை தூக்கி எடுத்து. எல்லாம் சொல்லுங்க என்னை தூக்கி. ஆமென் ஆமென். சில சூழ்நிலைகளிலிருந்து நான் சொல்றேன், விடுதலையோட ஆவியில தீர்க்க தரிசனமா சொல்றேன். இப்ப போற அந்த நெருக்கத்தின் சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உன்னை தூக்கி எடுப்பார். அந்த சிங்க கெபியிலிருந்து தாவீதை கர்த்தர், தானியேலை கர்த்தர் தூக்கி எடுத்தார். அந்த அக்கினி சூளையிலிருந்து அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை என் தேவன் தூக்கி எடுத்தார். யோசேப்பின் சிறைச்சாலையிலிருந்து என் தேவன் யோசேப்பை தூக்கி எடுத்தார். வனாந்திரத்தில் ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த தாவீதை தூக்கி எடுத்தார். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க என்னையும் என்ன தூக்கி என்ன தூக்கி எடுப்பார்? ஆமென். சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடும். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுவீங்களா? நான் அன்னைக்கு சொல்றேன், சில காரியங்களிலிருந்து சிந்தனையிலிருந்து உன்னை தூக்கி எடுப்பார். சில விஷயத்தை உனக்குள்ளேயே போட்டு 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 சில காரியத்தை உனக்குள்ளேயே போட்டு போட்டு நீ புலம்பிட்டு இருக்கிறப்பா, அழுதுகிட்டு இருக்கிறப்பா, அதுல இருந்தெல்லாம் உன்னை தூக்கி சொல்லுவ. சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார்.
சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை தூக்கிடுவார். தூக்கிடுவார் சொல்லுவா. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை தூக்கிடுவார். அவரே என்னை காப்பவா, அவரே என்னை காண்பவா, அவரே என்னை காப்பவர், என்னை காண்பவா. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவன் அவன் நல்ல கைத்தடி பாடுவோமா. அவன் அவன் சிங்கக்கேபியோ ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. தேவராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்வார், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்வார், அற்புதம் எனக்காக செய்பவர். அற்புதம் எனக்காக செய்பவர், வழி நடத்துவார். சிங்கக்கேபியோ சூளை அவர் என்னை தூக்கிடுவார், அவர் என்னை தூக்கிடுவார். சிங்கக்கேபியோ அவர் என்னை தூக்கிடுவார். சிங்கக்கேபி எல்லாரும் நீங்க பாடுகிற வேளையில உன்னை எந்தெந்த பகுதிகளில அவர் தூக்கி எடுக்கணுமோ அவர் தூக்கி எடுக்கும்படியா அவருடைய வல்லமையுள்ள வார்த்தை அந்த கடன் என்ற சிறையிருப்பில் இருந்து, அந்த வியாதி என்ற சிறையிருப்பில் இருந்து, அந்த பலவீனம் என்கிற சிறையிருப்பில் இருந்து உன்னை தூக்கி எடுத்து, உன்னை தூக்கி எடுத்து சிங்கக்கேபியோ ஆமென் அவர் என்னை தூக்கிடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ தீடுவார். ஆமென் ஆமென் சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ தூக்கிடுவார்னு பாடும்போது வெளியே வந்தவங்க மாதிரி பாடணும், குழிக்குள்ள இருக்கிற மாதிரி பாடக்கூடாது. கொஞ்சம் முகத்துல உற்சாகத்தோட சிரிச்ச முகத்தோட என்ன தூக்க போகிறார். 7வது மாதம் பேழைய அரராத் மலை மேல தூக்கி வச்சார். என்னங்க ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியில பேழை அரராத் மலையில தங்கிட்டு சும்மா தங்குமா, மலையை கிளப்புனார், வெள்ளத்தை கிளப்புனார், கீழ இருந்த பேழைய தூக்கி மலை மேல வச்சார் பார் ஆண்டவர். எத்தனை நம்புறீங்க என்ன தூக்கி வைப்பார்? இந்த மாதம் என்னை தூக்கி கர்த்தர் வைப்பார். எந்த சிறையிருப்புல இருந்தால், எந்த கட்டுகளில் இருந்தாலும் என்னை தூக்கி. அப்ப சொல்லுங்க, கையை உயர்த்தி சத்தமா பிசாச வெட்கப்படுத்தி, சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை தூக்கிடு. பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சு தூக்கி பாடுங்க. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை தூக்கிடுவார். சிங்கக்கேபியோ தூக்கிடுவா தூக்கிடுவா. சிங்கக்கேபியோ தூக்கிடுவா. அரராத் சிங்கக்கேபியோ ஆஹா ஆமன் 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 சிங்கக்கேபியோ ஆஹா இடுவாம. நல்ல கை தட்டி அப்பாவுக்கு
என்னை தூக்கி எடுத்து, இதற்காகத்தான் ஆண்டவரை காத்திருந்தேன். மொர்தெகாயை தூக்கி எடுத்தது போல, எஸ்தரை தூக்கி நிறுத்தினது போல இந்த நாட்களுக்கு தானே அப்பா பொறுமையோடு காத்திருக்கிறேன். எனக்கு என் பக்கமாய் கர்த்தர் சாய்வார், என்னை தூக்கி எடுப்பார். என்னை தூக்கி எடுத்து, வேதம் சொல்லுகிறது, என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தினாரா. ஒரு ஆமென். அவன் கால்களை ஆமென் சொல்லுங்க தூக்கி எடுத்து உன்னை நிறுத்துவா. எல்லாம் சொல்லுங்க ஸ்டாண்ட் பண்ணுவேன், நிலை நிறுத்துவார். சொல்லுங்க நிலை நிறுத்துவார். ஆமென். எதுலெல்லாம் ஷேக் ஆயிட்டு இருக்கியோ, லேக் ஆயிட்டு இருக்கியோ, அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கிறியோ, எல்லாரும் சொல்லுங்க நிறுத்துவார். ஆமென். உன்னை நிறைய பேர் நீ நிக்க மாட்ட, உன்னை பார்த்து நினைக்கலாம், உங்க வாழ்க்கையை பார்த்து நினைக்கலாம், சில காரியங்கள் சில பாதைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்ததுனால அவ்வளவுதான், இது நீ நிக்காது, முடிஞ்சு போச்சு நினைக்கலாம். ஆனா சொல்லுங்க, கன்மலையின் மேல நிற்பாட்டுவார், நிறுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிங்க? ஆமென். நிறுத்துவார். எவன் தாவீதை பார்த்து ஒரு நாள் சொன்னாங்களா, நீலாம் தாவீது சீயோன் கோட்டையை பிடிக்க முடியாது, இந்த கோட்டைக்குள்ள நீ வர முடியாது, நீ நிக்க முடியாது, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் சொன்னாங்களாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. உன்னை நிக்க மாட்டேன், உன்னை நிக்க விட மாட்டேன் சொன்ன சத்துருக்கள் மத்தியில உன்னை நிறுத்தி சும்மா நிறுத்த மாட்டார். கன்மலையின் மேல, எல்லாம் சொல்லுங்க கன்மலை மேல. இப்ப பாருங்கடா என் பிள்ளைய. ஆமென். அல்லேலூயா. இப்ப பாரு என் மகனை, இப்ப பாரு என்னுடைய பிள்ளைய. சும்மா எடுத்து வைக்கல, கண்மலை மேல நிறுத்தி வச்சிருக்கு. அடுத்தது சொல்றார், கண்மலை மேல் நிறுத்தி. அந்த நிறுத்தினது மாத்திரம் இல்ல, அந்த அதுக்கு ஒரு பலன் வேணும் நமக்கு. ஆமென். ஒரு பொசிஷனுக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு போகிறார்னா, ஒரு உயர்வுக்கு நேரா கொண்டு போறாருன்னா, அதுல நம்ம தக்க வைக்கணும், நம்ம நிற்கணும். நிறைய பேர் அப்படி ஏறிட்டு டக்குன்னு இறங்கி போயிடுறோம். கரெக்டா இல்லையா? கரெக்டா நல்லா லிஃப்ட் பண்ணுவார், நல்லா தூக்கி நிறுத்துவார், மேல மேல போவாங்க. ஆனா டக்குன்னு பாருங்க அப்படியே கீழே இறங்கிடுவாங்க. ஆனா உனக்கும் எனக்கும் அந்த 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 அது என்ன, அந்த ப்ராசஸே கிடையாது. உன்னை தூக்குனார்னா அடிகளை ஒருத்தன் அசைக்க முடியாதபடி உறுதிப்படுத்துவாராம். ஆமென். உன்னை ஷேக் பண்ண முடியாது. மால்காராசே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் அடிகளை உறுதிப்படுத்தி, என் அடிகளை. தேவன் ஒரு மனுஷனை தூக்கி நிறுத்தினார்னா அவனை பலப்படுத்துவார். நம்ம ஏறுறது பெரிய விஷயம் கிடையாது, நம்ம உயர்றது பெரிய விஷயம் கிடையாது, அதுல நம்ம நிக்கணும். ஆமென். கரெக்டா நான் சொல்றது? ஆமென். கரெக்ட் தானே? கர்த்தர் நம்மளை உயர்த்துவார், உண்மைதான். ஆனா அதுல நிலையா நிற்கிறோமா, அது ரொம்ப முக்கியம். அதனாலதான் எப்பவுமே சொல்லுவாங்க, ரொம்ப சல்லுன்னு மேல ஏறிடக்கூடாது, டக்கு டக்குன்னு நினைஞ்சிரும். ஆனா பொறுமையாய் 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 கர்த்தருக்காக காத்திருக்கிறேன், கர்த்தருக்காக நான் காத்திருக்கிறேன், என்னை உயர்த்துவார் உயர்த்துவார் உயர்த்துவார். அது அது என்னைக்குமே நிலை நிற்கும். ஆமென். இந்த புஷ்வானம் பாத்தீங்கன்னா பிரகாசமா தெரியுற மாதிரி இருக்கும், கொஞ்ச நேரத்துல பாருங்க முடிஞ்சு போயிடும். அப்படி நம்ம வாழ்க்கை இருக்க கூடாது. நம்ம விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும், எல்லா நேரமும் எரியணும், எல்லா வேளையிலும் எரியணும். அதுக்குதான் ஆண்டவர் சொல்றா, உன்னை நிறுத்துறது மாத்திரம் அல்ல, என் அடிகளை ஊர்தி உன்னை எவனும் அங்கிருந்து தள்ள முடியாதபடி உன்னை ஒரு பொசிஷன்ல கர்த்தர் உயர்த்தி வைத்திருப்பார் பார், அதுல ஒருத்தன் உன்னை தள்ள விடாதபடி உன்னை உறுதிப்படுத்தி. ஆமென். அதனால பைபிள்ல தாவீதை குறித்து எழுதும் போதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, தாவீது வர வர பலத்தான். ஏன்னா அவனுக்கு தெரியும், ஆண்டவருடைய அபிஷேகம் வனாந்தரத்தில் இருந்த என்ன முதல்ல எங்க கொண்டு வந்து என் சகோதரர்களுக்கு முன்பதாக நிற்பாட்டுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. அதன் பிறகு கோலியாத்தை சந்திக்கிறான், அதன் பிறகு சவுலை சந்திக்கிறார். ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஆண்டவர் தாவீதை கொண்டு போய் ஒரு நாள் சிங்காசனத்தை உயர்த்தும் போது, இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, தாவீதுடைய விளக்கு ஒரு நாளும் அணையாதபடியாய்
உறுதிப்படுத்தி. அதுதான் ஏன் வேணும் நமக்கு. எத்தனை பேருக்கு வேணும்? கொஞ்ச நாள் எரிஞ்சோம், கொஞ்ச நாள் வளர்ந்தோம், கொஞ்ச நாள் பிரகாசிச்சோம், அதுக்கப்புறம் எங்க இருக்காங்க? அப்படி இருக்க கூடாது. நீ எப்பொழுதும், ஆமென், எல்லா நேரங்களிலும், ஆமென், உன்னை குறித்து பேசப்படட்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுக்கு தானே காத்திருக்கிறேன். என் அடிகளை உறுதிப்படுத்து. அதெல்லாம் ஆண்டவர் சொல்றார், தாவீதுடைய விளக்கு ஒரு நாளும் அணையாது. ஆமென், அவன் விளக்கு அணையாது. இன்னைக்கும் அந்த பொசிஷன்ல தான் தாவீது. இறந்தாலும் எத்தனை வருஷங்கள் ஆனாலும், 5000 வருஷம், 4000, 5000 வருஷம் ஆனாலும், இன்னைக்கும் தாவீதின் கல்லறை இஸ்ரவேல் தேசத்துல அவ்வளவு மேன்மையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ரலில சொல்லுவோமா? ஆமென். தாவீதின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னா ஆண்டவர் எல்லாம் உறுதிப்படுத்தினார். ஆமென். சத்துருக்கள் நம்மளை சவால் விடுவாங்க. உன்னை தூக்குறேன் பார், உன்னை இறக்குறேன் பார், உன்னை காலி பண்றேன் பார், பாக்குறியா, இறக்கிரட்டுமா, சவால் விடுவான். உன்னை ஒருத்தர் உறுதிப்படுத்திட்டாருன்னா இப்ப தொட்டு பாருடா. ஆமென். இப்ப தொட்டு பார். சவால் விடுங்க. சத்துருவை பார், வியாதியை பார்த்து, சாபத்தை பார்த்து தொட்டு பார், மந்திரத்தை பார்த்து, பிள்ளை சுனியத்தை பார்த்து. என்ன உறுதிப்படுத்துகிறவர் அவர். உறுதியான இடங்களில் அவனை கடாவுவே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பா. ஆமென். சும்மா ஒண்ண வைக்கும். சும்மா தட்டிட்டு வந்தவெல்லாம் வந்து சுத்தியில வச்சோ காலை வச்சோ தட்டி விட்டுட்டு போறதுக்கு உன்னை நிறுத்த மாட்டார். என்ன வந்தாலும் உறுதியான இடங்களில் அவனை கட்டாவுவேன். ஷேக் பண்ணிப்பா. எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? இதுக்கு தானே காத்திருக்கிறோம். ஆண்டவரே வைங்கப்பா என்ன அசைக்காத முடியாத இடத்துல. ஆமென். அடுத்தது சொல்றார். அதான் கடந்த வாரமே ஒரு லைவ்ல பேசினேன். புது பாடல் பாடுகிற நேரம். என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் தேவனில் களி கூர்கிறது. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் தேவனில் களி கூர்கிறது. வல்லமை உடையவர் மகிமையாய் செய்தார், அவரின் நாமம் பரிசுத்தமுள்ளதே. வல்லமையுடையவர் மகிமையாய் செய்தார், அவரின் நாமம் பரிசுத்தமுள்ளதே. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் தேவனில். ஆமென். சொல்றாரு, உன்னை நிறுத்தி அவன் நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை. நான் ஊழியத்துக்கு வந்த புதுசுல எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. 19-20 வயசுல இந்த வார்த்தையை என்னோட ஆண்டவர் பேசினார். நான் அப்பவுமே நிறைய பாட்டு எழுதுவேன், நானே பாடுவேன். நமக்கு அந்த அப்பவும் பெருசா ஒண்ணும் தெரியாது. நானே ஒரு பாட்டுக்கு எத்தனை வருஷம் காத்திருந்திருக்கேன் பாருங்க வெளிப்படுறது. இந்த ஒண்ணு வெளியே வந்துச்சு பாத்தீங்கன்னா அப்ப அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. இனிமே ஆமென். கர்த்தர் நாமத்திற்கு நமது தேவனை துதிக்கும் புது பாட்டு. எல்லாம் சொல்லுங்க, புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவே. புகழ்ந்து பாடு பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி, come on, இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி. நல்லா சிரிச்ச முகமா. கழுவினார் இரத்தத்தாலே, சுகம் தந்தார் காயத்தாலே, இரத்தத்தாலே காயத்தாலே, ஆகா தேற்றினார் வசனத்தாலே.
ஆமென். தேற்றினார் வசனத்தாலே, தீடன் தந்தார் ஆவியாலே, எனக்கு தீடன் தந்தார் ஆவியாலே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாட வேண்டிய நேரம். சபையே, அரராத் தேவ பிள்ளையே, நீ பாடுகிற நேரம். புதிய பாடலை பாடி பிசாசை வெட்கப்படுத்து. உன்னை அவர் மேன்மையா நிறுத்துகிறார், உன்னை உயர்ந்த வைக்கிறார். உன் கண்மலை மேல் நிறுத்தி உன் அடிகளை உறுதிப்படுத்தி. ஆமென். புதிந்து பாடல் பாடி எல்லாருமா கொஞ்சம் சிரிச்ச முகமா பாடலாமா? அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, ஆஹா அரே, ஏமான் ஏமான், ஆஹா வல்லமையுள்ள தேவா, வல்லமையுள்ள தேவா, வாரங்களின் மன்னவனே, எல்லா வாரங்களின். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். பாடல் இயேசு ராஜாவை கொண்டாடு. புதிய பாடல் பாட போறோம். என் கூடாரத்தில், நீதிமான்களுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? புதிய பாடலை பாடுவேன். ராகம் தெரியுதோ இல்லையோ, சுருதி வருதோ இல்லையோ, நான் கழுத மாதிரி கத்துனா கூட பாடலை பாடிக்கொண்டே இருப்பேன் என்று சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க, ஓ என் கிச்சன்ல போகும்போது, என்னுடைய வீட்டில் வேலையை செய்யும் போது, நான் எங்க போகும்போது, என் வாழ்க்கையில இனி பாடல் 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 பாடிட்டே. ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஆமென். கரங்களை உயர்த்தி புதிய பாடல். சந்தோஷமா? துன்பத்தை கண்ட நாட்களுக்கு நேரா மகிழ்ச்சியை தருபவரே, வெட்கத்தை அனுபவித்த நாட்களுக்கு நிகராய் நன்மையை அளிப்பவரே, நன்மையை அளிப்பவரே, என் கண்ணீரை துடைப்பவரே, ஆஹா நன்மையை அளிப்பவரே, என் கண்ணீரை துடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு மேலாய் மகிழ்ச்சியை தருபவரே, வெட்கத்தை அனுபவித்த நாட்களுக்கு நிகராய் நன்மையை அளிப்பவரே, நன்மையை அளிப்பவரே, என் கண்ணீரை துடைப்பவரே, ஆஹா நன்மையை அளிப்பவரே, என் கண்ணீரை துடைப்பவரே. ஆமென். இந்த பாட்டு இன்னும் சீக்கிரம் ஃபுல்ஃபில் பண்ணி கொண்டு வருவேன். ஒரு அலையில சொல்லக்கூடாதா? ஏதோ தெரியல, வந்துகிட்டே இருக்கு பாட்டு இப்ப எனக்கு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். டக்குன்னு ஒரு வசனத்தை எடுத்துட்டேன்னா, ஆனா வசனத்துல இருந்து தான் வருது, எனக்கு வெளியே இருந்து எனக்கு எடுக்க முடியல. ஆமென் சொல்லுங்கப்பா. ஆம். ஹல்லேலூயா. வெட்டு கிளிகள் போல திரளான கூட்டங்கள் எதிர்த்து வந்தாலும் பலங்கொண்டு திடமனதாயிரு என்றீரே, உம் வார்த்தை அதிசயமே, உம் வார்த்தை அதிசயமே,
எழும்ப செய்திடுமே. ஆமென். அவர் வார்த்தை அதிசயம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுங்க, புதிய பாடல். சத்தமா சொல்லுங்க, புதிய பாடல். சத்தமா, இன்னும் சத்தமா. ஆமென். ஆத்துமாவே நன்றி சொல். கர்த்தரில் மன மகிழ்ச்சி அடைந்து கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சார், நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவரின் வாயிலை கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து நம்ம அப்ப நம்மளை கர்த்தர் பாட வைக்கிற பாடல்களே எப்படி பயந்து கர்த்தர் நம்புவார்கள். ராமன் சொல்லக்கூடாதா? அநேகர் அதை கண்டு பயந்து. ராமன் சொல்லுங்க, கர்த்தர் உனக்கு செய்ய போகிறத பார்த்து மனுஷன் பயப்பட போறான் அடுத்தவன். ஆமென். உனக்காக அவர் உன் பக்கமா நிற்கிறத அவன் பார்த்து பயப்படுவானா? உனக்காக அவர் வழக்காடுகிறத பார்த்து பயப்படுவானா? ஒரு ஆமென் சொல்லுங்க. என்னடா ஏன் பயப்படுறானா? தேவமே அவன் பக்கம் நிற்கிறாருடா. ஆமென். பரலோகமே அங்க நிக்குது. அப்ப பயம் வருமா வராதா? சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, புதிய பாடல் பாடுவார். ஆமென். அல்லேலூயா. நேரம் இல்ல, சீக்கிரமா டக்குன்னு ஒரே ஒரு வசந்த மாத்தின்னு சொல்லிட்டு அப்படியே ஜோமனி கர்த்தருடைய பந்திக்கு நேராக கடந்து போவோம். 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 14:15 என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் பின்னிட்டு லட்சடைவார்களாக. என் பேரில் ஆ ஆ ஆ ஆ என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் வெட்கத்தின் பலனை அடைந்து கைவிடப்படுவார்களாக. 16 வசனம் அழகா இருக்கு. உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. ஆமென். உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களா. கர்த்தருக்காக காத்திருக்கிற தேவ பிள்ளையே, அவர் தேடுற தேவ பிள்ளையே, நீ மகிழ்ந்து சந்தோஷப்படுகிற காலமா. நீ மகிழ்ந்து, எல்லாம் சொல்லுங்க, மகிழ்ந்து மகிழ்ச்சியாயிருந்து நீ சந்தோஷப்படுகிற ஒரு காலமாய் கர்த்தர் நம்முடைய நாட்களையும் காலங்களையும் நமக்காக வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஆமென். ஆமென். புதிய பாடலை நீங்கள் பாடுவீர்கள். ஆமென். உங்களை கர்த்தர் தூக்கி எடுத்து உன்னை கண்மலையின் மேல் நிறுத்தி உன் அடிகளை உறுதிப்படுத்தி உன்னை அநேகருக்கு வெளிச்சமாய் கர்த்தர் பிரகாசிக்க வைப்பார். ஆமென். சொல்ற பிள்ளைகள் அப்படி எழும்பி நிற்போமா? கம் ஆன். ஆண்டவர் நன்றி செலுத்தி இந்த 7வது மாதம் புதிய பாடலை கர்த்தர் பாடும்படியான ஒரு நாட்கள், பாடும்படியான ஒரு கிருபை, பாடும்படியான ஒரு அபிஷேகம் தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தந்து நம்மை ஆசீர்வதிக்கட்டும். எல்லார் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், நன்றி செலுத்து. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணிய பாஷைகளை கொஞ்ச நேரம் பேசுங்க. அவனுடைய பிரசன்னம் பலமாய் நம்மை மூடட்டும். அப்படியே தேவ கரம் நம்மை ஆளுகை செய்யட்டும். இந்த வீடியோ பார்க்கிற ஒவ்வொருவர் மேலேயும் கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். தூக்கி எடுப்பேன். உன் பக்கமாய் நான் சாய்ந்து உன் குரலை கேட்டு உன் அழுகையை நான் பார்த்து கேட்டு உன்னை தூக்கி எடுப்பேன். எல்லாரும் விட்டுட்டானுங்க நினைக்காத, நான் உன்னை விட மாட்டேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என் உள்ளம் கைகளில் நான் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். மனுஷன் மறந்து போகலாம், அவனுக்கு மறக்கத்தான் தெரியும். நானும் உன்பே நினைவாயிருக்கிறேன். நான் உன்னை நினைத்து கொண்டே இருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது. எபிராயிமே, உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை நான் கைவிட மாட்டேன். உன்னை கைவிடுவதில்லை. உன்னை நான் கைவிடுவதில்லை. உன்னை நான் கைவிடுவதில்லை. நீ காத்திருந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கும்.
நீ எதற்காக காத்திருந்தாயோ அதில் ஒரு வெளிச்சத்தை நீ காண்பாய். ஒரு திரி எரிய போகிறது. கர்த்தர் ஒரு திரியை நமக்காக ஏற்றப் போகிறார். தேவரீர், தாவீது சொல்கிறார், என் விளக்கை ஏற்றுவீர். ஒரு விளக்கு ஏற்றப்படுகிறது, ஒரு திரி எரிய போகிறது. அது பயங்கரமாய் எரிய போகிறது. தேசமே அந்த திரியை காண போகிறது, அந்த வெளிச்சத்தை காண போகிறது. நீ குறுகி போவதில்லை, நீ உடைந்து போவதில்லை. தேவரீர் உனக்காக ஒரு பந்தை ஏற்படுத்துகிறார். உன்னை அழிக்க நினைத்து சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தர் உன் விளக்கை எரிய செய்கிறார். இமைப்பொழுது என் முகத்தை நான் மறைத்தேன், இமைப்பொழுது ஆனா உருக்கமான இரக்கங்களா உன்னை நான் சேர்த்து கொண்டேன், உன்னை நான் சேர்த்து கொண்டேன். நீ என்னுடையவன், நீ எனக்குரியவன், நீ எனக்குரியவன். ஓ எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றென்றும் போதுமானவர். எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றென்றும் போதுமானவர். ஒரு போதும் கைவிடாரே, ஒரு நாளும் மறந்திடாரே, ஒரு போதும் விலகிடாரே. எந்தன் இயேசு நல்லவரே, ஒரு போதும் விலகிடாரே. எந்தன் இயேசு நல்லவரே, ஒரு நாளும் கைவிடாரே, ஒரு நாளும் மறந்திடாரே, ஒரு நாளும் விலகிடாரே. எந்தன் இயேசு நல்லவரே, ஒரு நாளும் விலகிடாரே. எந்தன் இயேசு நல்லவரே. உமக்கே மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்தினீர். உடைய கிருபையினாலும் முடிக்கொள். இதை வீடியோ பார்த்த ஒவ்வொரு வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கட்டும், ஆச்சரியங்கள் நடக்கட்டும், காண செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். RRR Power Ministries.